வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு, ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. வெறும் 2 பொருள் வீட்டில் இருந்தால் போதுங்க, இந்த ஸ்நாக்ஸை ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு மைதா எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். 1/4 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை எடுத்துருக்கேன். பேக்கிங் சோடா சிறிதளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விடலாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக ஆக வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி கையால் ஒரு தடவை நல்லா கலக்கி விடலாம். எந்த அளவுக்கு நம்ம கை போட்டு கலக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து போடலாம். நீங்கள் கரண்டியில் கூட எடுத்து போடலாங்க, கையில் தான் போடணுங்கிறது இல்லை. நல்லா திருப்பி போட்டு எல்லா பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துடலாம். இது ரொம்ப ஈஸியாக நினச்சோடனே செய்யக்கூடிய டிஷ் தாங்க. இப்போ வெளியே எடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம கொஞ்சம்தான் மாவு போட்டோம், ஆனால் எவ்வளோ வந்துருச்சுன்னு. அவ்வளோதாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.